ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பீரோவில் எப்படி தான் துணியை அடுக்கி வச்சாலுமே அது கலைஞ்சு போயிருங்க. அதாவது நம்ம ஒரு துணி எடுத்தோம்னா அதில் 10 துணி தொப்புன்னு வந்து விழுங்க. அப்போ நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமேல் இருக்கவே இருக்காதுங்க. நான் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான பீரோ ஆர்கனைசர் நம்மளே ரெடி பண்ணி துணியெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இப்படி அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா துணி வந்து எப்போவுமே கலைஞ்சே போகாதுங்க. பீரோவும் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீரோ ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து எந்த பொருட்களையுமே வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி அட்டைப்பொட்டியில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அந்த அட்டைப்பொட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பொட்டியெல்லாம் கொடுப்பாங்க. சில பேர் வந்து காசு வாங்கிக்குவாங்க 5-10ன்னு, சில பேர் சும்மாவே கூட கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அட்டைப்பொட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதோட 4 பக்கம் அந்த க்ளோஸ் பண்ணுற பக்கம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போது 4 பக்கமும் கட் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு இதோட பேக் சைடில் டேப் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள், அதிலே நம்ம ஒரு 2-3 டைம் நம்மளும் டேப் ஒட்டிக்கலாங்க. அப்போ இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பீஸ், அந்த பீஸில் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதோட சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கேப்பில் வந்து வச்சு ஒட்டி விட்டுலாங்க. இதுக்கு வந்து ஃபெவிகால் மட்டுமே போதும், நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ அடுத்து ஒட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வந்து கிஃப்ட் பேப்பர் இருந்தால் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா A4 ஷீட், அப்புறம் நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இப்போ ஃபுல்லாகவுமே கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்டைப்பொட்டியில் சைடில் கட் பண்ண பீஸ் இருக்கும் பாருங்கள், அதிலே 2 பீஸ் வந்து நான் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதையுமே வந்து நான் குளூகன் அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒரு ஓரமாக ஒட்டி விட்டுக்க போகிறேங்க. அதாவது நமக்கு 2 பார்ட்டு மாதிரி கிடைக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி நான் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் சென்டராக கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி நம்ம 2 பார்ட்டாக ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கிளாத்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி குளூகன் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி விடுங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள்கிட்ட குளூகன் இல்லாத பட்சத்தில் ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா நம்ம குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கோம். நீங்கள் ஃபெவி பாண்ட் போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. நம்ம கிளாத் எடுக்கும் போது சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது நூலோ கயிறோ கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அட்டைப்பொட்டியில் சைடில் 2 பக்கம் வந்து கத்திரிக்கோல் வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. இது ஹோல் போடுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இது உள்ளே வந்து அந்த கயிறை வந்து விட்டு அப்படியே உள்ளே நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ வெளியே வந்து கலண்டு வராமல் இருக்கும். அதாவது ஒரு கைப்பிடி மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு 2 பக்கமும் உள்ளே விட்டுட்டு உள்ளே வந்து அப்படியே ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதே போல் அந்த பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு கிளாத் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனை பாக்ஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி பீரோவில் ஆர்கனைசர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு துணிகள் வந்து கலைஞ்சி போகாமல் இருக்குங்க. இப்போ நான் 2 பக்கத்துலேயுமே அதே மாதிரி கைப்பிடி வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து நல்லாவே வெயிட்டு தாங்குங்க. நீங்கள் கயிறு மட்டும் கொஞ்சம் திக்கான கயிறாக போட்டு விட்டிங்கன்னா போதும், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆர்கனைசர் வேணுமோ நீங்கள் அத்தனை அட்டைப்பொட்டியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது போல் 2 ரெடி பண்ணியிருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டைப்பொட்டியில் சுற்றி வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்திருக்கேன். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் சாரீஸ்லாம் ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்திருக்கேங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். நான் வந்து மேலே சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேங்க. உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் கூட போட்டு நம்ம துணிகள்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். அடுத்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் அதை விட கொஞ்சம் சின்ன அட்டைப்பொட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா துணியெலாம் வந்து நம்ம தனித்தனியாக மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் எந்த ஒரு பார்ட்டுமாவே பிரிக்கலை, இது அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷூ பாக்ஸுங்க. நம்ம ஷூலாம் வாங்கும் போது வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் நான் வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். அதாவது என்கிட்ட மீதமுள்ள கிஃப்ட் பேப்பரை வச்சு அதை வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ அவ்வளோதாங்க. நான் எல்லா ஆர்கனைசரையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம துணியெல்லாம் எப்படி மடித்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன்.
நம்ம துணியெலாம் அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பொட்டி உள்ள பத்தி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்று ஒன்று நம்ம போட்டு வச்சிடணுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, துணியிலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து வரவே வராதுங்க. சில பேருக்கு வந்து பூச்சி வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாப்தலின் பால்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்று ஒன்று போட்டு வச்சுருங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதனால் நான் வெறும் பத்தி மட்டும் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி பத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம துணியெல்லாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் துணிகளும் நல்ல நறுமணத்தோடு இருக்குங்க. இது வந்து நம்ம பீரோவில் துணிகளாம் அடுக்கி வச்சு முடித்த பிறகும் இடையில ஒவ்வொரு பத்தியை வந்து சொருகி விட்டு வச்சோம்னா பீரோ நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. இதுக்காக நம்ம வேறு எதுவுமே வந்து வாசனைக்காக வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பத்தி இருந்தால் போதும். அடுத்து இந்த நேரத்தில் நான் ஒரு டிப்பு வந்து சொல்லிக்கிறேங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து காஞ்சிரும். அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு சேரில், சோபாவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருவாங்க. நம்ம அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் துணி மடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே, அதாவது கொடியிலேருந்து எடுத்துகிட்டு கையோடு மடித்து பக்கத்தில் நீங்கள் இது மாதிரி ஏதாவது செல்ஃப் மாதிரி இருந்தால் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. கையோடு இந்த வேலையை பார்த்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அலுப்பு பட்டுட்டு அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு துணியை எடுத்துகிட்டு போய் நம்ம கட்டலே சோபாலே வந்து போட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே இருக்குங்க. நம்மளுக்கு அந்த டைமே கிடைக்காது. அதனால் எப்போ நீங்கள் துணி மடித்தாலுமே கையோட துணியை மடிச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்கள். இப்போது நம்ம பீரோ ஆர்கனைசர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள ரேக்கில் அடியில் வந்து அந்த ப்ரௌன் ஷீட் இருக்குது பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் நோட்டுக்கு அட்டை போடுவோம் பாருங்கள், அந்த ப்ரௌன் ஷீட்டு தாங்க நான் எப்போவுமே பீரோவுக்கு வந்து அடியில் போட்டுப்பேன். இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டு புடவை தாங்க. பட்டு புடவை வந்து இந்த மாதிரி பழைய வேஷ்டி இருக்குது பாருங்கள், ரேஷன் கடையில் கொடுக்குற வேஷ்டி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம பட்டு புடவை ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை மாதிரி, ஆனால் பட்டு புடவை இல்லை, அதெல்லாம் வந்து மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அடுக்கி முடித்த பிறகு சைடில் வந்து இது மாதிரி கொஞ்சம் திக்கான அட்டை பொட்டி இருந்தால் ஒரு பார்ட்டு மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாங்க. அப்போ வந்து துணிகள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதாவது மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் அட்டை பொட்டியை வந்து சொருகி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நான் புடவெல்லாம் வந்து மடித்து வச்சுருக்கேங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 லேயருக்கு நான் அப்படியே ஃபுல்லாக வந்து புடவையை மடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற, அது ரொம்ப வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச புடவை, அந்த மாதிரி புடவைகள் வந்து நான் மேலே அடுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ மேலே உள்ள ஃபஸ்ட் ரேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அடுத்தது 2வது ரேக்கில் வந்து அதே ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு நான் பெரிய பாக்ஸ் வந்து நான் ஒன்று ரெடி பண்ண பாருங்கள், அதாவது சாரிக்குன்னு சொன்ன பாருங்கள், அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேங்க. வச்சு விட்டுட்டு இதுலேயுமே நான் 2 பத்தியை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் சாரிக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் கூட போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸ்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் உள்ளேயுமே அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கேப் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து அடுக்க முடியும். நம்ம ஒரு சாரீஸ் எடுத்தாலுமே வந்து அடுத்த சாரீ வந்து கலைஞ்சி போகாமல் இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளதுலேயும் கொஞ்சம் நான் சாரீ அடுக்கியிருக்கேன். அப்புறம் இது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஃப்ராக் தாங்க. அந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மொத்தமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஃப்ராக் வந்து நான் இதில் வந்து வச்சுருக்கேங்க. இன்னுமே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க, வேறு ஏதாவது கிளாத் வைக்கணுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2வது ரேக்கும் ஃபஸ்ட் ரேக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது 3வது ரேக்கு பார்க்கலாம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அதாவது கைப்பிடி வச்சு ஆர்கனைசர் ரெடி பண்ண பாருங்கள், அதிலலாம் வந்து என்னோடய டாப்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பார்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து லெகின்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது 2லேயுமே வந்து அந்த மாதிரி டாப்ஸ் லெகின்ஸ் 2மே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு பாக்ஸில் மட்டும்தான் அந்த கைப்பிடி மாதிரி வச்சுருக்கேன், இன்னொரு பாக்ஸில் வைக்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லா பாக்ஸ்லேயும் கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஷூ பாக்ஸ் வந்து ஒன்று ஒட்டி ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதில் வந்து நம்மளோட ப்ளவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இந்த பக்கத்தில் வந்து பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து தனியாக இந்த பக்கம் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லா கிளாத்தோட நம்ம ஒன்றா வைக்காமல் இந்த மாதிரி தனியாக வச்சுட்டோம்னா அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேக்கில் வந்து இந்த 2 ஆர்கனைசரையுமே வந்து இப்படி வச்சுருக்காங்க. இப்படி வச்சுட்டு இதில் வந்து நம்ம துணிகள்லாம் வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கலாங்க. இதில் நான் என்ன அடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் இதில் அடுக்கி வச்சுக்கிறாங்க.
இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சுங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி வந்து நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய உள்பாவடை, அதுக்கப்புறம் புர்கா இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் ஷால்லாம் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேங்க. ஷால் ஆர்கனைசருக்கு நான் தனியாக வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலான் இருக்கேங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நம்ம பீரோ டோர்லேயே வந்து மாட்டி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. என் பையனோட ட்ரெஸ் எல்லாமே வந்து இன்னொரு பீரோவில் வந்து நான் வச்சுருப்பேன். அதனால் இந்த பீரோவில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் என் பொண்ணோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடுற ட்ரெஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப களைஞ்சி போயிருக்கிறப்ப நம்ம தேடுற ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் உடுத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து மடிச்சுட்டு நம்ம எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரியே வந்து கரெக்டாக வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது தான் வந்து உங்கள் பீரோ வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் வந்து நான் பத்தியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பத்தி பிரிக்காது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வருங்க. அதனால் பத்தி வந்து நான் இது உள்ளே தான் எப்போவுமே வச்சுருப்பேன். நான் சொன்ன மாதிரி துணி எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சு முடித்த பிறகு இடையில அங்கங்கே ஒரு பத்தியை வந்து சொருகி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பீரோ வந்து எப்போ திறக்கும் போதுமே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. பேட் ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் அட்டைப்பொட்டி வைக்கிறோம் பூச்சி எதுவும் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாப்தலின் பால்ஸ் இருக்குது பாருங்கள், அதை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீரோ டோரில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நான் மாட்டி வச்சுருப்பாங்க. இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பழைய ப்ளவுஸ் பிட்டு இருக்குது பாருங்கள், அதையுமே அப்புறம் துணி பையுமே வச்சு நான் ரெடி பண்ணதுங்க. இதில் வந்து நிறைய பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். இதில் வந்து நம்ம பசங்களோட சாக்ஸு, அதுக்கப்புறம் கர்ச்சீஃபு, இந்த மாதிரி சின்ன கிளாத்லாம் வந்து நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள பார்ட்டில் வந்து நம்ம இபி கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம பீரோ டோரில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஆர்கனைசர்லாம் ரெடி பண்ணி துணியெல்லாம் மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து களைஞ்சி போகவே போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.